ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒருத்தவங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குலாம் போகலாம், என்ன மாதிரியான ப்ரைவேட் ஜாப்ஸ்க்குலாம் போகலாம், இன்கேஸ் ப்ரைவேட் ஜாப்ஸ் போகாமல் பேங்கிங் செக்டரில் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான பேங்கிங் ஜாப்ஸ்க்குலாம் போகலாம், ஸோ இது போக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு நீங்கள் போய்க்கலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஜூனியர் இன்ஜினியரிங்கிற லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து ரிசர்ச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னாலஜிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து லேப் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற பொசிஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இந்த இது சொல்லுவாங்க, இந்த இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக நீங்கள் போகலாம், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் அனலிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜர் அப்படிங்கிற லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியனுக்கு போகலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து சீட் டெக்னாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து பிளான் பிரீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து அனிமல் பிரீடர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்தது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து செரிகல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு போகலாம். அடுத்து ஃபுட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டாக போக முடியும். அடுத்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு உங்களால் போக முடியும். இதே நீங்கள் பேங்கிங் செக்டருக்கு போகிறீங்க அப்படின்னா பேங்க்கில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக நீங்கள் போகலாம், ஃபீல்டு ஆஃபீஸராக போக முடியும். அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக போக முடியும். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக போக முடியும். அடுத்து ஜூனியர் அக்ரிகல்ச்சர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். இப்போ இதே இது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதாவது ட்ரை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாம்ஸு உங்களால் தாராளமாக எழுதிக்க முடியும். அடுத்து யூஜிசியில் என்இடி எக்ஸாம் நீங்கள் எழுதிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆகலை, உங்களுடைய மார்க்குக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கல, பட் நான் ரொம்பவே லோ ஃபீஸ் டெக்ஸஸில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ரொம்பவே கம்மியான ஃபீஸ் டெக்ஸஸில் அக்ரிகல்ச்சர் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.